வழங்குபவர்கள் Paces Pay, secure digital payments with multiple features and great success rate. ஜனநாயகம் என்பதை பற்றி பல விவாதங்கள் நடக்கிறது. தேர்தல் நடத்தினா அது ஜனநாயகம் இல்லை. தேர்தல் ஜனநாயகத்துக்கு தேவை, நியாயமான ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ். ஆனால் அது மட்டும் இருந்தால் போராது. ஏன்னா மெஜாரிட்டி செமி ஃபாசிச கொள்கை வைத்து கம்யூனல் கேம்பெயின் நடத்தி மீதி பேரை பயப்படுத்தி எலெக்ஷன் கமிஷனரை கைப்பிடித்து அதில் போட்டு வச்சு சில சர்க்கம்ஸ்டான்சஸ் கொண்டு வந்து எலெக்ஷன் ஃப்ராட் இல்லைனால கூட, எலெக்ஷன் ரிக்ட் இல்லைனால கூட எலெக்ஷன்ஸ் ஆர் மேனிப்புலேட்டட். இங்கே மட்டும் இல்லை, அமெரிக்காலையும் நடக்கிறது. இப்போ சொன்னாங்க, முகுல் கேசவன் என்ற சிறந்த எழுத்தாளர் டெலிகிராஃப் பத்திரிகையில் எழுதியிருக்கார். இதை படிக்கணும், ஆங்கிலத்தில் இருக்குது, ஆனால் அது எல்லோரும் படிக்கணும், மொழிபெயர்த்தும் படிக்கலாம். அமெரிக்கா இஸ்ன்ட் போலரைஸ்ட், இட் இஸ் பைபோலார். அமெரிக்கா ரெண்டு இது 50-50 இதில் வரல, அவர் 47-51 or 52 அது வரவில்லை. அமெரிக்கா அதான் அவர் சொல்றது ஒரு அழகான ஒரு சில வார்த்தைகளில் அவர் சொல்லியிருக்கார். The political lesson to be drawn from this is not that the US electorate is two blocks organized around fixed poles. It is that America is one beast prone to mood swings. America isn't polarized, it's bipolar. We are now in the manic phase. அதாவது பைடன் அரசாங்கம், ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு பெரிய ஜனநாயகத்துக்கு ஆதரவாக இருந்திருக்கு. அதோட சாம்பியன்ஸ் என்றெல்லாம் சொல்ல முடியாது. காசால நடக்கக்கூடிய அக்கிரமம், ஜெனோசைட் இன்னைக்கு நடக்கிறது. அவங்க தான் அது செய்திருக்காங்க. இஸ்ரேலை சப்போர்ட் பண்ணி வெப்பன்ஸ் கொடுத்து கண்டெம் பண்ணாம அவங்களை தடுக்காமல் செய்தது பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் நடந்தது. அதனால அடிப்படை கொள்கைகளில் பெரிய மாற்றம் இல்லை. அபார்ஷனில் வேறு பொசிஷன் இருக்கலாம், இதில் இருக்கலாம். ஆனால் இட் இஸ் பைபோலார் என்று சொன்னது ஒரு புதிய கருத்து, ஒரு புதிய இன்சைட் என்று நினைக்கிறேன். ஜனநாயகத்திற்கு சிறந்த நம்ம கான்ஸ்டியூஷன் பிரியாம்பிள், அதை பற்றி அதிகமாக இப்போ பேச தேவையில்லை, இருந்தாலும் அதை ஞாபகப்படுத்த வேண்டியது. வி த பீப்புள் ஆஃப் இந்தியா, அதாவது கான்ஸ்டியூட் 1976 அப்புறம் அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் செக்குலரிசம் என்ற வார்த்தையிலும் அதை கொண்டு வந்தாங்க. இதுக்கு முன்னால் இட் வாஸ் இம்ப்ளிசிட், நவ் இட் பிகேம் எக்ஸ்பிளிசிட். சாவரின் socialist secular democratic republic and to ensure to all its citizens, இதுதான் முக்கியம். டு என்ஷோர் டு ஆல், எல்லா குடிமக்களுக்கும் எதை என்ஷோர் பண்ணுறாங்க, எதை உறுதிப்படுத்துகிறாங்க? ஜஸ்டிஸ், சோஷியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல், liberty of thought, expression, belief, faith and worship, equality of status and opportunity, and most important, and to promote among all fraternity, sagodaratvam, asserting the dignity of the individual, and later on they added unity and integrity of the nation. இது முக்கியமான வார்த்தைகள். எப்பவுமே இதுக்கு சவால் உண்டு. இன்றைக்கு மட்டும் மத்திய சர்க்கார் அத்தாரிட்டேரியன் ரூல், அவங்க கிட்ட வர சவால் மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாலே வந்தது. அவசர காலம் எங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நீ சந்திருக்கும் எனக்கும். இதில் நாங்களும் அதை எதிர்த்தோம். வாட் எவர் வி குட், எமர்ஜென்சி. இதில் டாக்டர் அம்பேத்கருடைய, அதாவது ஜனநாயகத்துடைய சாராம்சம் இந்தியாவில் என்ன என்று கேட்டால், இந்த வார்த்தைகள் அதுக்கு ஒரு நல்ல விடை என்று நினைக்கிறேன். டாக்டர் அம்பேத்கருடைய ஃபைனல் அட்ரஸ் இந்த கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி, November 25, 1949. அது சில முக்கியமான கருத்துக்கள் அதில் இருக்கு. முதல்ல இந்த கான்ஸ்டியூஷனுடைய அந்த டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்மன் அவர். கடைசியில் அந்த கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக வந்த அந்த விவாதங்களுக்கு அவர் பதில் அளிக்கும் பொழுது பதில் அடித்து விட்டு கடைசியில் ஒரு சில வார்த்தைகள் பேசினார். அன்னைக்கு இது ஒரு இட் குட் நாட் ஹவ் ஓவர்ஜாய்ட் தி டெலிகேட்ஸ். ஆனால் உண்மையை சொல்றது முக்கியம் என்று. The third thing
we must do is not to be content with mere political democracy. அரசியல் அந்த அரசியல் அந்த அரீனால ஜனநாயகம் இருந்தால் போராது. We should not be satisfied. We must make our political democracy a social democracy as well. சமுதாய ரீதியில் ஜனநாயகத்தை we have to send roots என்று சொன்னார். What does social democracy mean? It means a way of life which recognizes liberty, equality and fraternity as the principles of life. Sudandram, Samatvam, Sagodaratvam. These are the principles of life. These form a trinity என்று சொன்னார். ஆனால் கடைசியில் அவருடைய வார்த்தைகள் were sad words. On the 26th of January 1950, we are going to enter into a life of contradictions. முரண்பாடுகள். India is entering a life of we are entering contradictions, a life of contradictions. In politics, we will have equality, and in social and economic life, we will have inequality. In politics, we will be recognizing the principle of one man, one voice, one man, one vote, and one vote, one value. ஒரு மனிதர், அவர் மென்ஷன் மேன் என்று சொல்றது பெண்கள் உட்பட இந்த இதில் கான்ஸ்டியூஷன் இதில் ஒரு நபருக்கு ஒரு குடிமகனுக்கு ஒரு ஓட்டுக்கு ஒரே வேல்யூ. ஒரு ஓட்டுக்கு சில பேர் ஓட்டுக்கு 2 points, இன்னொருத்தருக்கு 1 point, அது கிடையாது. In our social and economic life, we shall by reason of our social and economic structure continue to deny the principle of one man, one value. How long shall we continue to live this life of contradictions? How long shall we continue to deny equality in our social and economic life? If we continue to deny it for long, we'll do so only by putting our political democracy in peril. இன்னொரு அப்புறம் அவர் சொன்ன அந்த முக்கியமான ஒரு கருத்து என்னன்னா, if we continue to deny it for long, we will do so only by putting our political democracy in peril. We must remove this contradiction. In the முரண்பாட்டை உடனே we must remove at the earliest possible moment, or else those who suffer from inequality will blow up the structure of political democracy which this assembly has so laboriously built up. இது அன்னைக்கு சொன்ன உண்மை, இன்னைக்கும் அதுதான் உண்மை. Even today, political democracy ஓரளவுக்கு இருக்கு என்று சொன்னால், ஆனால் இன்னைக்கு அது it is come under attack, it has come under pressure. இப்போ ஒரு மெஜாரிட்டி தான் இந்தியாவுக்கு, அவங்க தான் ஃபர்ஸ்ட், அவங்க தான் சிட்டிசன்ஸ் கொடுக்கணும் ஃபர்ஸ்ட், அவங்க சுப்பீரியர் சிட்டிசன்ஸ். மீதி பேர்லாம் இந்த கோல்வால்கருடைய வி ஆர் நேஷன்ஹுட் டிஃபைன்ட் என்ற அந்த செமி ஃபாசிச அந்த நூலில் ஹிட்லரை தான் ப்ரைஸ் பண்ணியிருக்காரு அந்த இதில். அதே இன்னைக்கு அந்த மாதிரி பச்சையாக சொல்ல முடியலன்னா கூட அதே சித்தாந்தம், அதே ஐடியாலஜி, அதே கண்ணோட்டம் இன்றைக்கும் இருக்கிறது. ஒரு தனி மனிதர் பற்றி நான் சொல்லலை, ஒரு இயக்கம் பெருமளவுக்கு வளர்ந்து வந்திருக்கிறது இந்த இயக்கம். திஸ் ஆல்சோ த்ரெட்டன்ஸ் டெமோக்ரஸி. ஆனால் பொலிட்டிக்கல் லெவலில் எலெக்ஷன் நடக்கிறது ஒரு அளவுக்கு டெமோக்ரஸின்னு எடுத்துனா, சோஷியல் அண்ட் எக்கனாமிக் டெமோக்ரஸி கிடையாது. இன்னைக்கு மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்குன்னு அதை யாரும் மறுக்க முடியாது. ஓவர் டைம் ப்ரோக்ரெசிவ் மூமெண்ட்ஸ், இடதுசாரி கட்சிகள், இயக்கங்கள், ஜனநாயக இயக்கங்கள், அவையெல்லாம் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறோம். ஆனால் இந்த முரண்பாடு இன்னைக்கு சால்வ் ஆயிடுதா? திஸ் லைஃப் என்ட்ரிங் இன்டு a life of contradictions. 1950 Constitution adopted in the 1950 January, அன்னிலேருந்து இன்னைக்கு மட்டும் அந்த முரண்பாடு இன்று இருக்கிறது. இதை தீர்க்காவிட்டால், இந்த முரண்பாட்டை நீக்காவிட்டால் இந்தியா ஜனநாயகம் என்று சொல்லக்கூடிய தகுதி இல்லை. வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி என்று சொல்றோம்.
அது ஒரு பக்கத்தில் சொல்லிட்டே இருக்காங்க, அமெரிக்கா தான் ஓல்டஸ்ட் டெமோக்ரஸின்னு சொல்கிறாங்க. ரெண்டும் ஆழமாக பார்த்தால் இது உண்மை இல்லை. ஆனால் பல இயக்கங்கள், சில முற்போக்கு இயக்கங்கள், இடதுசாரி இயக்கங்கள், ஜனநாயக இயக்கங்கள், அவங்கெல்லாம் சிறந்த வேலையில் ஈடுபட்டிருக்காங்க. அதனால தான் இன்னைக்கு பல துறைகளில் இருக்கக்கூடிய அவுட்ஸ்டாண்டிங் பீப்புளுக்கு இந்த விருது அளிக்கப்பட்டது. இந்த நான் என்ன மட்டும் அது விதிவிலக்கை விட்டு பண்ணுறேன், என்னை பற்றி பேசலை இந்த இதில். ஆனால் இந்த கருத்துக்கள் முக்கியமான கருத்துக்கள். இந்த கருத்துக்களை உங்கள் முன்னால் வைக்கிறதுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு மாசிலா விஜயா அறல்கட்டளைக்கு, ட்ரஸ்ட்டுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் வேலை நன்றாக தொடரட்டும். நன்றாக you can grow and make an impact. Thank you. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.